வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவானது 3 ஃபேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. இந்த 3 ஃபேஸில் நியூட்ரலை கலட்டி விட்டாக்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது இது ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. அதனால தான் இதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வீடியோ ரெடி பண்ணுறான்னு. நம்மளோட நண்பர் பல்லடத்தில் இருக்கக்கூடிய சபரின்னு சொல்லிட்டு பேர். அவங்க 3 ஃபேஸ் வயரிங், சிங்கிள் ஃபேஸ் வயரிங் ரெண்டுமே பண்ணி வேலையை முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எர்த்திங்கெலாம் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மீட்ரு எர்த்ராடு கெமிக்கல் பிட்டு போட்டு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈபிக்காரவங்க பவர் சப்ளை கொடுக்கும்போது இபி சப்ளை 3 ஃபேஸ் கொடுக்குறாங்க இல்லையா, கொடுத்துட்டு சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த 3 ஃபேஸில் நியூட்ரல் லிங்க் இருக்கு இல்லையா, நியூட்ரல் லிங்கை கழட்டி விட்டு வீட்டில் வந்துட்டாக்கா எதுவும் ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. நியூட்ரல் லிங்கை கழட்டிருக்காங்க. கழட்டிட்டு வீட்டில் எதுவும் வேலை செய்யக்கூடாதுங்க. ஆனால் அவங்க வீட்டில் லைட்லாம் வேலை செய்யுதுங்க, ஏதோ இன்டர்னலாக வயரிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அதே நேரத்தில் சிங்கிள் ஃபேஸே இருந்திருக்கு. சிங்கிள் ஃபேஸை பாருங்கள், இங்கே பாருங்கள், நியூட்ரலை கழட்டி விட்டாக்க வீட்டிலலாம் லைட்லாம் ஒர்க் பண்ணல, நியூட்ரல் லிட்டராகி நிற்கிது. ஆனால் 3 ஃபேஸில் மட்டும் நியூட்ரலை கழட்டி விட்டால் வீட்டுடைய லைட்டிங்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது. இது ஏதோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது சம்மந்தமாக நண்பர்கிட்டையும் பேசியிருக்காங்க. அப்புறம் என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. நேற்றையும் பேசுகிறாங்க, இன்றைக்கி காலையும் கூட பேசுகிறாங்க. என்னன்னாக்க 3 ஃபேஸை பொறுத்தவரை நியூட்ரலை கழட்டி விட்டாக்க, அதாவது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் கூட டபுள் டெஸ்ட்லாம் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன். டபுள் டெஸ்ட்லாம் ஏன்னு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். டபுள் டெஸ்ட்லாம் பற்றி வீடியோ டெஸ்ட் வீடியோ பண்ணி போட்டிருப்பேன். 2 ஒரே சேம் வாட்ஸ் கொண்ட பல்பை யூஸ் பண்ணி 2 ஃபேஸை நம்ம டச் பண்ணோன்னு சொன்னாக்க அதுக்கு நியூட்ரல் தேவையில்லை. அதாவது 2 அதாவது 440 2 லேம்பும் பிரைட்டாக பக்காவாக வேலை செய்யும். அதுக்கு நியூட்ரலே தேவையில்லை. நியூட்ரல் வந்து நட்டாக்க அதாவது நியூட்ரஸ் ஆகிடும், சென்டர் பாயிண்ட் ஆனது நியூட்ரஸ் ஆகிடும். அதனால் பார்த்தா சீரியலில் அது ஒர்க் பண்ணும். அதனால் அது போல் பார்த்து சொன்னாங்க, சென்டரில் நியூட்ரல் கூட பண்ணலாம், பண்ணாமல் இருந்தாலும் வேலை செய்யும். அதுபோல் அந்த வீட்டில் 3 ஃபேஸில் உள்ள நியூட்ரலை கழட்டி விட்டாலும் சீரியலாகி, அதாவது ஒரு டயக்ராம் போகிறேன் பாருங்களேன். டயக்ராம் பார்த்தா அவனுக்கு புரியும், நான் நம்புறான்னு. டயக்ராம் சைடு போயிடுவோம். ஓகே, இதே சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸோட இந்த சிங்கிள் ஃபேஸு சர்வீஸு நியூட்ரல் கட்டினா என்ன நடக்கும், 3 ஃபேஸு நியூட்ரல் கட்டினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் வைஸ் பார்ப்போங்க. இப்போது சிங்கிள் ஃபேஸ்னால் ஃபேஸுன்னு ஒன்று இருக்கும், நியூட்ரல் ஒன்று இருக்கும், ரைட்டாங்க. இங்கேருந்து நேராக வந்துட்டு ஒரு லைட்டு நம்ம ஏரியா வருவோம்னு வச்சுக்கங்களேன். இது வந்து ஒரு லைட்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லைட்டு வச்சுக்கிட்டாக்க, இப்போது இந்த இடத்துல கட்டு அப்படின்னாக்க இந்த ஃபேஸ் ஆனது இந்த லைட் வழியாக போய் இங்கே நிற்கும் இல்லையா. இது சிங்கிள் ஃபேஸில். இதே ஒரு சுவிட்சு போல் பார்ப்போமே. இது வந்து சிங்கிள் ஃபேஸில் உள்ள ஒரே ஒரு லைட்டை மட்டும் கொடுத்து கட்டானால் ரிட்டர்ன் போய் நிற்கிறத பார்க்கலாம். இதே ஒரு சுவிட்சு போனால் என்ன நடக்குனாக்க, இங்கே இருங்க, இப்போது ஒரு 3 சுவிட்ச் வச்சுக்கோமே. 1 2 3 சுவிட்சு, ஒரு சாக்கெட். இது வந்து எப்பவும் போல் ஃபேஸு நியூட்ரலு. இந்த மேலே இருக்கிற 3ஐயும் நம்ம அப்படியே ஒரு ஷார்ட் அடிப்போம். இப்படி அடிப்போமா, கீழே உள்ளது லோடுக்கு போய் சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது வந்து இந்த சுவிட்சு போர்டுக்கு போகுது. இது வந்து ஃபேஸு ரைட். இங்கேருந்து ஒரு லைட் எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு லைட்டு. இங்கேருந்து ஒரு ஃபேன் வச்சுக்கோமா. ஃபேன் இப்படி வரும். நமக்கு ஃபேன் போட தெரில, இருந்தாலும் நீங்களே ஃபேனு நீங்களாக நினச்சிக்கோங்க. இதுதான் ஃபேன் என்று. ஓகே, இது ஃபேனு லைட்டு. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணட்டாக்க இந்த நியூட்ரலும் லிங்க் ஆகிடும் ரைட்டியா. இப்படி வரணும். இதை நாம் லிங்க் பண்ணியாச்சு. அதுபோல் இதையும் கொண்டு வந்து இதை நம்ம லிங்க் பண்ணுறோம். ஓகேங்க. இது வந்து நியூட்ரல் லைனு. நியூட்ரல் லைன் நேரம் இங்கே சாக்கெட்டுக்கு போகுது. அதே நேரத்தில் இந்த ஃபேன் லைட் ரெண்டுக்கும், இது வந்து லைட்டு, இது வந்து ஃபேனு. இது லைட்டு, இது வந்து ஃபேனு. இப்போது இங்கே வந்து நியூட்ரல் கட்டணும் வச்சுக்கோங்களேன். இப்போது இது ஃபேஸ் சுவிட்ச் வழியாக வருது. சுவிட்செலாம் ஆனில் இருக்குது. ஆஃபில் இருந்தால் எதுவும் ரிட்டனில் போய் சேராது. அதாவது இந்த இடத்துக்கு ரிட்டன் போக வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே ஆனில் வச்சாக்க, இந்த லைட் ஆனில் இருக்குது, இந்த ஃபேனில் ஆனில் இருக்குது சொன்னாக்க, இந்த வழியாக போய் இங்கே வந்து நட்டாக்க இங்கே வந்து நின்றுக்கும். இது தெர்பிஸ் இங்கே நின்றுக்கும். ஸோ இங்கே டெஸ்ட்டை வச்சு பார்த்தா அவங்களுக்கு எரியும் நியூட்ரல் கட்டினா. இது சிங்கிள் ஃபேஸில் இது ஒரு லைட்டுக்கு, இது ஒரு லைட் ஒரு ஃபேனுக்குள்ளே சுவிட்ச் போர்டுக்குள்ளே கனெக்ஷன் டயக்ராம் இது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி போய் ரிட்டர்ன் பண்ணிக்கும்.
இதே 3 ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 3 ஃபேஸை பார்க்கலாம் இந்த இடத்துல THREE 3 ஃபேஸ் 3 ஃபேஸில் RYB நியூட்ரல், அதாவது RYB நியூட்ரல். ஓகேவா? இப்போது ஏதாவது லைட் ஒன்று போட்டுக்கோங்க. லைட் ஒன்று வச்சுக்கோங்களேன். இது லைட் 1, இது லைட் 2, இது லைட் 3. இது எல்லாத்தையும் கொண்டு போய் நியூட்ரல் ஒன்று நிப்பாட்டுறோம். இப்போ இந்த 3 லைட் போட்டிருக்கோம் நம்ம இந்த 3 ஃபேஸ்லையும். இப்போது இங்கே நியூட்ரல் கட் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்படி கட்டாடி சொன்னாக்க இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 காமன் பாயிண்ட்டாக மாறிடும். இந்த இடத்துல நீங்கள் நியூட்ரல் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இந்த 3 லைட்டும் கண்டிப்பாக எரியும். நியூட்ரல் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எரியும். பட் நியூட்ரல் கட்டாதனாட்டாக்க லைட் இண்டக்ஷன், அதாவது பேலன்ஸில் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வோல்டேஜ் ஆனது மாறி மாறி அமைஞ்சிருக்கும். அதாவது 210 வோல்ட் இருக்கும், 220 இருக்கும், 230 இருக்கலாம், அல்லது பேலன்ஸாக இருக்காது. ஒருவேளை 215 வோல்ட் அப்படிங்கிற ஒரே சேம் வோல்டேஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே 0 தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 3 ஒரே சேம் வாட்ஸு, எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அக்யூரஸியாக 3 சேம் வாட்ஸாக இருந்தாக்க இங்கே 0 கிடைக்கும். இது நியூட்ரல் பாயிண்ட் நியூட்ரலாக, அதாவது இது வந்து ஃப்ளோட்டிங் நியூட்ரல் சொல்லுவாங்க. FLOAT ஃப்ளோட்டிங் நியூட்ரல். டிரான்ஸ்ஃபார்மரில் சொல்லுவாங்க ஃப்ளோட்டிங் நியூட்ரல். அதே மாதிரி இங்கே ஃப்ளோட்டிங் நியூட்ரலாக ஒர்க் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு 3 லைட்டும் கண்டிப்பாக எரியும். இதே தான் அந்த வீட்டில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு கேட்டாக்க, நியூட்ரல் கட் பண்ணியாச்சு, நியூட்ரல் லிங்க்கை கட் பண்ணியாச்சு. இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் இணைஞ்சி கீழே வந்து ஃப்ளோட்டிங் நியூட்ரல் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஆக்ட் ஆகிறதுனால அந்த லைட்டானது க்ளோ ஆகிருக்கு. ஒருவேளை சேம் வாட்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை டிஃப்ரெண்ட் வாட்ஸாக இருந்துச்சு சொன்னாக்க எந்த பல்பு கூடுதல் ஆம்ஸ் போதோ அந்த பல்பானது அவுட் ஆகி போய்ட வாய்ப்புகள் உண்டு. இதே நீங்கள் ஃபேன் போட்டுங்க சொன்னாக்க இது நல்லாவே தெரியும், ஏதோ ஒன்று கண்டிப்பாக பிச்சுக்கும். அதாவது ஃபேனோ லைட்டோ அவுட் ஆகி போய்டும். இந்த மாதிரி நடக்கும். இது வந்து இது சிங்கிள் போட்டிருக்காங்க. இதுபோல் வரிசையாக நீங்கள் 4 போர்டு, ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு போர்டை இணைச்சி, இதில் ஒரு போர்டுங்க, இதில் ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இதில் ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இதில் ஒரு சுவிட்ச் பாக்ஸு, இங்கே வந்து நியூட்ரல். இது எல்லாத்தையும் போர்டை போட்டு இங்கே லைட்டோ ஃபேனோ வரிசையாக லிங்க் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் லைட்டோ ஃபேனோ லிங்க் பண்ணி இது எல்லாத்தையும் கொண்டு போய் நியூட்ரல் இணைச்சாலும் கூட இங்கே நியூட்ரல் கட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃப்ளோட்டிங் நியூட்ரல் வழியாக இந்த லைட்டானது எரியும். இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்இடி லைட் போடலாம் இல்லையா, எல்இடி லைட்டை பொறுத்தவரை என்ன ஆகிட்டாக்க கிட்டத்தட்ட அதிகமான வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸாக தாங்கும். டிஃப்ரென்ஸ் ஆகிட்டாக்க 300 வோல்ட் வரையும் எல்இடி தாங்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளோட்டிங்னால் ஏற்படக்கூடிய கூடுதல் வோல்டேஜ் ஏற்ற இறக்கங்களை யோசிக்காமல் எல்இடி ஆனது எரியும். இதே சாதாரண இன்காண்டன்ஸ்லாம் போட்டிங்கன்னு சொன்னாக்க ஒன்று பிரைட்டாக, அதாவது 2 வெவ்வேறு வாட்ஸ் கொண்டதை போட்டிங்கன்னு சொன்னாக்க ஒன்று பிரைட்டாகவும் ரொம்ப லோவாக எரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு பல்பானது அவுட் ஆகிடும். இந்த மாதிரி அமையும். இந்த ஃப்ளோட்டிங் நியூட்ரல் அமையாமல் தடுக்கிறதுக்காக நம்ம நியூட்ரல் பக்காவாக நாம் லிங்க் பண்ணணும். இந்த ஃப்ளோட்டிங் நியூட்ரல்னால 2 ஃபேஸ் வர்றதுனால லைட் வந்து சேம் வாட்ஸாக இருந்தால் சிக்கலாமல் இருக்கும், சேம் வாட்ஸ் கொண்ட ஃபேனாக இருந்தால் சிக்கலாமல் இருக்கும். சேம் வாட்ஸ் கொண்ட ஃபேனாக இருந்தாலும் கூட உள்ள அதாவது ரெகுலேட்டர் மூலமாக கம்மியாக கூட மாற்றி அமைச்சிருந்தாலும் சிக்கல் வரும். ஸோ அதனால் இந்த லைட்டு எரிஞ்சதுக்கான காரணம், அதாவது அவங்க சொல்கிறாங்க நியூட்ரல் கட்டானாலும் லைட்டெல்லாம் எரியுதுங்க, இது மாதிரி நடக்கக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா. உண்மையில் நியூட்ரல் கட்டானாலும் லைட் எரியும் ஃப்ளோட்டிங் நியூட்ரல் காரணமாக. அதனால் புரிஞ்சுக்கலாம். ரைட், இந்த பதிவு அவர் மிஸ்டர் சபரி அவர்களுக்கும் நன்றாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அவரும் இந்த பதிவை உடைய காமிச்சு இந்த மாதிரிலாம் இருக்குங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம். ரைட், ஓகேங்க. இந்த நன்றி. இந்த இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.